பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இரவு வேளையிலே குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வியாக்கியானம், ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், ஜெபிக்கிற ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். ஜெபம் எல்லா மதத்தினரும் பண்ணுகிறார்கள். பிரார்த்தனை, ஜெபம், தான தர்மங்கள் மாயக்காரரும் பண்ணுகிறார்கள். மாயக்காரர் போல் ஜெபிக்க வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது ஜெபிக்கிற ஜனங்கள் உங்களுடைய ஆத்ம ரீதியாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தேவைகள் எல்லாம் ஜெபம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவ ராஜ்யத்திற்கு நாம் தேவைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் தொட்டதென்ன ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். உங்களை எதற்கு ரட்சிக்க வேண்டும், என்னை எதற்கு ரட்சிக்க வேண்டும்? எத்தனையோ கோடி கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்டதனுடைய காரியம் என்னவென்றால், தேவ ராஜ்யத்துக்கு நாம் தேவை. நமக்கு தேவன் தேவை. பாருங்கள், அழைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கைக்கு நேரே நடத்தும்படியாக இந்த செய்தி உங்களை சந்திக்கிறது. நீங்கள் யாரை வேணா இருக்கலாம், அது முக்கியமல்ல. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எதற்கு கர்த்தர் உங்களை ரட்சித்தார்? என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக செழிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் தவறு இல்லை. ஆனால் மூல காரியம், தேவனுக்கு நீங்கள் தேவை. ஏன் தேவை? இந்த இடத்துல தான் ஜனங்கள், பெருந்திரளான ஜனங்க ஜெபம் என்று சொல்லுகிற பொழுது தங்களுடைய தேவைகளை கர்த்தருக்கு சொல்லிவிட்டு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி முடித்து விடுவாங்க. இயேசு நாமத்தில் கேளும் பிதாவே என்று முடித்து அடுத்த வேலையை பார்க்க போய்விடுவாங்க. முழுக்க அந்த ஜெபத்தை எடுத்து பார்ப்பீங்கன்னா, அல்லது ஜெபத்தை நீங்கள் கேட்கிற பொழுது ஒரு தேவையின் அடிப்படையில் இருக்கும். தனிப்பட்ட மனிதனுடைய தேவை, குடும்பத்தின் தேவை, தேசத்தின் தேவை, ஆட்களுக்கு ஏற்றபடி தேவைகளின் அடிப்படை அல்ல ஜெபம். தேவ ராஜ்யத்தின் தேவையின் அடிப்படையில் தான் ஜெபம் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இதோ அடியேன். பெயரை சொல்லி கர்த்தர் கூப்பிட்டோன்னே இதோ அடியேன், அவ்வளோதான். தேவன் அதிகமாய் பேசுகிறார், மனுஷர்கள் குறைவாய் பேசுகிறார்கள். இங்கு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பார்த்தால், இன்றைய நவநாகரிக உலகில் வாழுகிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்த்தால், ஜெபம் என்ற பேரில் இவர்கள் அதிகமாய் பேசுகிறார்கள். தேவன் பேசுகிறதை கேட்கிறதுக்கு மனதில்லாமலே ஜெபித்து கொண்டிருப்பாங்க. அதாவது ஜெபம் செய்கிற பொழுது திறந்த இருதயத்தோடு நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் என்னவென்றால், உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அவருடைய தேசத்தின் அடிப்படையிலிருந்து, கலாச்சாரத்திலிருந்து தேவனை தரிசிப்பாங்க. அதாவது மன்னிக்கும், தொழுது கொள்வாங்க. தரிசிக்க மாட்டாங்க, தேவனை தொழுது கொள்வாங்க அல்லது தேவனை பின்பற்றுவாங்க. இது இப்படித்தான். கலாச்சாரங்கள் பெரிய விதத்தில் தலை தூக்கி அல்லது ஓங்கிய புயம் எடுத்து கொடுங்கோல் ஆட்சி செய்கிறது. அப்பொழுது தேவன் பார்ப்பீர்கள் என்று கேட்டால், அந்த கலாச்சாரத்துக்குள்ளே தான் தேவன் இருக்க வேண்டும். இந்த தேசத்தின் பேரை சொல்லுவார்கள், இல்லை இது இந்த தேசத்தில் இது சரிப்பட்டு வராது. சத்தியமே சொல்கிறேன், இது தேசத்துக்கு ஒத்து வராது, ஆகாத ஒரு சத்தியம். நீங்கள் எல்லாரும் விவாகரத்து வாங்கித்தான் இருக்கிறாங்க. 99% அப்படிதான் இருப்பாங்க. அந்த 1% இருக்கிறார்கள் என்று கேட்டால் அவன் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு உடலில் எதனா வியாதி இருக்கும். கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சரீரம் இருக்காது, அதனால அவன் கல்யாணம் பண்ணலை. இல்லை, மனநிலையே பாதிக்கப்பட்டு இருக்கும். இல்லை, அவன் மிகப்பெரிய ஒரு ஊனமுற்றனா பாரமாக இருப்பான். அவனை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த நாட்டு இப்படி தான் இருக்கிறது என்று இந்த நாட்டில் போய் ஊழியம் செய்கிறப்பட்டு இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுகிற இந்த சத்தியம் நான் சொல்லுகிறதல்ல, வேதம் சொல்லுகிறது. இவர்களும் தேவனை தொழுது கொள்ளுவாங்க. சிலர் வகுப்பு வாரியம் வழியாக தொடர்ந்து கொள்வார்கள். தங்கள் இனத்தின் பழக்கம், தேசத்தின் பழக்கம் ஒன்று, இனத்தின் பழக்கம் ஒன்று இருக்கும். ஒன்று உணவு கலாச்சாரம். என்ன அந்த உணவு என்ன செய்யும் என்றால், ஒன்று அசைவமே பயன்பாட்டுக்குள் இருக்கும்,
இல்லது அசைவமே பயன்பாட்டுக்குள்ளே இருக்கும், இல்லை சைவமே பயன்பாட்டுக்குள்ளே இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் இதுலேயும் ஒரு ஜனங்க சிதறி போயிடுவாங்க. பாஷையில் ஜனங்க கூடுவாங்க. பாஷையில் பலிக்கு பெருகும் பண்ண வேண்டும் என்பது தேவனோட சுத்தம். இவர்கள் ஒரே இடத்துல சுற்றி கொண்டிருக்கிறார்கள் சொல்லி தான் பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கினார். அப்புறம் பல பாஷைக்காரர்கள் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் பார்க்குற பொழுது மேல் வீட்டாரில் வந்து அமர்கிறார்கள். பல பாஷைக்காரர்கள், சிதறப்பட்ட ஜாதிகள் அப்படியே ஒருமிக்கப்படுகிறது பரிசுத்தாவிக்குள்ள. இவர்களுக்கு கலாச்சாரத்திற்கு மேலே வாழ்கிறவர்கள், மனநிலையை சொல்லுகிறேன், கலாச்சாரத்துக்கு மேலே வாழ்கிறவர்கள். நான் இந்த வஸ்திரம்தான் உடுத்துவேன், இந்த தேசத்தின் கலாச்சாரம் அல்லது இந்த தேசம் எப்படி இது எல்லாம் இது பயன்பாட்டுக்குள் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது, இப்படித்தான் நாங்கள் வாழ்வோம். வார்த்தை என்ன சொல்லுகிறது? வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கிற பொழுது தேவனை நம்முடைய வழியில் நாம் தொழுது கொள்ளுகிறோம் என்பது தான் அதனுடைய கூட்டுத்தொகை அல்லது கடைசியாய் அதனுடைய தீர்வு அப்படியா இருக்கும். நாம் தமிழர்கள் நாம் எப்படி தொழுது கொள்ளுகிறோம், அல்லது நாம் இந்தியர்கள், நாம் மனிதர்கள் அல்ல, நாம் தேவ பிள்ளைகள் அல்ல, நாம் நம்முடைய தேசத்தை, இது இந்திய தேசத்துக்கு ஒத்து வராது, இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அல்லது இது நம்முடைய வகுப்புக்கு ஒத்து வராது, அல்லது நம்முடைய சபைக்கு ஒத்து வராது, நம்முடைய பழக்க வழக்கத்துக்கு ஒத்து வராது. சத்தியம் ஐயா, சத்தியம். அது வேண்டாம். தேவன் உங்கள் ஜப குறிப்புக்கு மேலே வருகிற பொழுது இந்த அடையாளங்கள் எல்லாம் உடைத்து விடுகிறார். God is breaking all these titles, all these identifications. அதனால்தான் பாருங்கள், இன்று வாழ்க்கை எங்கேயோ வாழ வேண்டிய நான் எங்கே இருக்கிறேன், அது என்ன எங்கேயோ வாழ வேண்டியது. சிலர் சில இடத்தை விட்டு வரமாட்டாங்க, யாரை வேணால் அவங்க இடத்துக்கு வர வைப்பாங்க. பல லட்சங்கள் செலவு செய்து கூட அந்த ஜனங்க ஏர் டிக்கெட்லாம் போட்டு வர வச்சு, இங்கே வரட்டும், அந்த தேசத்துக்கு நான் போக மாட்டேன். தேசத்தை பார்த்தா வெறுப்பு, இனத்தை பார்த்தா வெறுப்பு, ஜனங்களை பார்த்தா வெறுப்பு, நேரத்தை பார்த்தா வெறுப்பு, பாஷையை பார்த்தா வெறுப்பு, பழக்க வழக்கங்களை பார்த்தா வெறுப்பு, உணவு கலாச்சாரத்தை பார்த்தா வெறுப்பு. இது எல்லாம் கலந்தது தான் மனித கலவையாக இருக்கிறது. இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். எதற்கு விசுவாசிக்கிறோம்? எனக்கு பிடிக்கும், அது ரட்சிப்பின் சந்தோஷமும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. தேவ சமாதானம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகமும் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு இல்லை, அதனால் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு இல்லை. சில இடங்கள் நம்ம இஷ்டப்படி தேர்ந்தெடுத்துக்கொள்வோம். நம்ம இஷ்டப்படி நம்ம போவோம், நம்ம இஷ்டப்படி நம்ம வருவோம். தேவன் நம்ம கூப்பிடுற நேரத்துக்கு தேவன் வரணும், தேவன் சொல்லுகிற நேரத்துக்கு வருகிறது இல்லை. இது சத்தியம். தேவன் சொல்லுகிற நேரத்துக்கெலாம் வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்றதெல்லாம் தெரியாது, எதற்கு வருகிறது இல்லைன்றதெல்லாம் தெரியாது, ஆனால் வருகிறது இல்லை. தேவன் சொல்லுகிற நேரத்துக்கோ, தேவன் சொல்லுகிற காலை வேலை இல்லை, காலை வேலை சொல்கிறேன், காலை வேலை சொல்ல, காலை வேலைக்கு ஐ ஆம் பிஸி, அதான் அர்த்தம். அதுக்கு தேவன் சொல்லுகிறத நீங்கள் கேட்க போகிறீங்களா, நீங்கள் சொல்லுகிறது தேவன் கேட்க வேண்டுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்து விரும்பி ஜெபிக்கிற ஜபங்க, தேவைகளுக்கு ஜெபிக்கிற ஜபங்க, இதற்கு மேலே நான் பயணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் இந்த செய்தி. நீங்கள் என்ன தான் நினைத்து இது வந்து பாரம்பரியமாக இப்படி தான் போய்கொண்டிருக்கும். குடும்ப ஜபம் என்றால் அந்த குடும்ப அங்கத்தில் நன்றாக இருக்க வேண்டும். அது நம்ம ஜெபிக்கிறதுக்காகவே சில பேர் நல்லா இருக்க மாட்டான். ஒன்று வியாதி இருக்கும், இல்லை பாவம் இருக்கும், ஒரு விடுதலை தேவை, எல்லாம் முடிச்சோன்னா தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டு. கர்த்தர் என்ன நினைக்கிறார், என்ன பேசுகிறார், அல்லது பேச சத்தத்தை கேட்கிற அனுபவம் இருக்கிறதா, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இது வந்து மனநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும். கடன் பிரச்சனைக்கு ஜெபிக்கலாம், சரீர வியாதிக்கு ஜெபிக்கலாம், குடும்ப தேவைக்கு ஜெபிக்கலாம். ஆனால் இது எல்லாம் உங்களுக்கு தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஜெபிக்க வேணான்னு சொல்ல, முதல்ல உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார் என்றதை தெரிந்து கொள்ளாமலே நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? உங்களை என்னை எதற்கு தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.